தான் இருப்பேன். வீடு இப்ப போயிருக்குமா சக்கரத்தால ஆணியம்மா கும்பிட வருது சாமி. ஆணியம்மா என்ன ஆணியம்மாங்கிற சாமி கும்பிட வருது சாமி. ஓ ராணியம்மாங்கிற இந்த குழந்தைய பாத்தியா? மன்மத நதிக்கு மேல் நடத்தி வாழும் மலைஜாமி குழந்தைய கேள மன்மத நதிக்கு மேல் நடத்தி வாழும் மலைஜாதிய நீ ஊருடைய பெருமையால் உண்மையான நான் அன்புடன் பொண்ணும் பொருளும் பரிசாக தருவேன் மலைஜாதி குரத்து. அந்த மன்மத ரவியை போல அழகு வாய்ந்த குரத்திலே இருக்கின்றாய். ஊருடன் பேரும் உரத்தையானால் அன்புடன் பொண்ணும் பொருளும் பரிசாக நான் தருவேன் உனக்கு. என்னுடைய 100 கேக்குது. நான் 100 கேட்கலையம்மா, 1000 கேட்கறேன். அரே சாமி ஆமாம்மா. அரே சாமியா ஊர் என்னன்னு கேக்குறேன். அரே சாமி பச்சை மலை, பவள மலை, குச்சி மலை, குடகு மலை, அந்த குமரேச ஆளு மலை. சாமி அப்படியா? சாமி அடியே அரே சாமி சொல்லறிய மலைநாடு சோழராஜு ஈசனார் ஆண்டு வரக்கூடிய எங்களுடைய நாடோ பவளமலை சாமி. பவளமலை சாமி அடியே அரே சாமியோ உன்னுடன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆனா குரத்தி ஏதோ என்னவோ தெரியவில்லை. உன்னுடன் நான் உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது எங்களுடைய அதாவது இந்த உச்சத்திலே கவுளி சொல்லுது என்னவென்று தெரியவில்லை. ஓஹோ உச்சியில கவுளி சொல்லுது, அதுக்கு என்னன்னு கேக்குறேன். தெரியவில்லை. உச்சியில கவுளி சொன்னா நாம இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உச்சியில கெவுளி சொல்லுது, அதுக்கு என்ன பலன்னு கேக்குற. அரே சாமி உச்சியில கெவுளி சொன்னா அச்சமில்லாத செல்வங்கள் வந்து சேரும். இருவரும் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது நம்முடைய மார்புக்கு நேராக ஏதாவது பலன் உண்டா? அதாவது உன்னுடைய அரண்மனையில இந்த குரத்தி அமர்ந்திருக்கும் பொழுது உன்னுடைய மார்புக்கு நேர கெவுளி சொல்லுது, அதுக்கு என்னன்னு சொல்றேன். அரே சாமி மார்புக்கு நேர கெவுளி சொன்னா மலை போல செல்வங்கள் வந்து நேரு சாமி, செல்வங்கள் வந்து சேரும். மலை போல செல்வங்கள் வந்து சேருமா சாமி? அப்படியா? இருந்தாலும் பெண்களுக்கு வளர்ந்த பூஜா, பெண்களுக்கு வளர்ந்த பூஜா துளித்தால் அம்மையே பலன முட்டா எந்த நமையே சொல்லும் மமையே. பூஜா
அதாவது பெண்களுக்கு இருபுஜமும் துடித்தால் என்னன்னு கேக்குறேன். என்ன பலன் வந்து சேரும்? அம்மா, பெண்களுக்கு 2 புஜமும் துடித்தா, அதாவது 2 தோல் புஜமும் துடித்தா, இந்த பூவுலகை ஆள ஒரு மகன் உண்டம்மா. உனக்கு அரசால மகன் உண்டு. அரசால மகன் உண்டு. ஆமா. அம்மா, உண்மைதான். ஆண்களுக்கு பெண்களுக்கு தான் இப்படி. ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தால் என்ன ஒரு பலன் உண்டு? ஓ, ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தால் என்னங்கற? உண்மைதான். ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தால் பெண்களுக்கு தான் இந்த பலன் சொல்லிட்டேன். ஆமா. ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தால் என்ன பலன் உண்டு? அம்மா, ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தா 8 நாட்களுக்குள்ள இந்த அரச பட்டம் கிடைக்கும் அம்மா. அரச பட்டம் கிடைக்கும். அரச பட்டமே கிடைக்கும். ஆமா. அப்படியா? ஆமாம்மா. இருந்த போதிலும் காளையருக்கு, அதாவது இளம் காளையர்களுக்கு இடது புஜமும் துடித்தால் என்ன பலன் உண்டு? ஓஹோ, கல்யாண ஆபாத காளையருக்கு 2 புஜமும் துடித்தா என்ன வருங்கற? என்ன பலன் உண்டு? அரே அம்மா, அப்பயே மரணம் தான் சாமி. ஐயோ ஐயா, என்னடே உனக்கு என்ன துடிக்குதா? பாமாரி எங்க போயிட்டாங்க? அம்மா, இது நாள் வரையிலும் நீ கேட்டதை எல்லாம் சொன்னேன். சரி, நான் நிகழ்காலம் சொல்லுவேன், கடந்த காலம் சொல்வேன், கடக்க போறக்கூடிய காலமும் சொல்வேன் நானு. அப்படியா? ஆமா. நிகழ்காலம், கடந்த காலம், ஆமா, கடக்க போற காலம், ஆமா, அத்தனை எடுத்து வைப்பாயா? அப்படி இருந்தாலும் என் கையை பார்த்து சொல்லுவியா? அம்மா, உன் கைய பார்த்து குறி சொல்றதுக்கு முன்பதாக நான் யாராருக்கு குறி சொல்லி இருக்கிறேன்? யாராரு குறி சொல்லி இருக்கிற? வேலவருக்கு விக்னருக்கும் நான் குறி சொன்னேன். வேலவருக்கும் விக்னருக்கு எப்படி குறி சொன்னேன்? அதாவது அந்த வேலவராகப்பட்டவரு என் நாட்டு குரத்தி, என்னுடைய ஜாதியாகப்பட்ட குற ஜாதியில தான் நீ திருமணம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் அன்றே கணித்து கொடுத்தேன். யாருக்கு? வேலவருக்கு, முருகபெருமானுக்கு. ஆமா. அதனால அந்த முருகபெருமான் இப்ப குரத்தி திருமணம் செய்திருப்பாரு. அரே சாமி, உண்டுனா உண்டுன்னு சொல்லு, புண்டனா புண்டன்னு சொல்லு சாமி. உண்டுதாம்மா. அரே சாமி, அதே விக்னருக்கு நான் என்ன குறி சொன்னேன்? அதாவது சில ஆண்டுகால கழித்து யானை முகத்தோடு தான் நீங்க வளர்ந்து வருவீங்கன்னு சொல்லி நான் குறி அன்று நாள் தினத்திலே சொன்னேன். அதாவது நம்மளை போல முகம் இருக்கும். பிறந்த நாட்கள் முடிந்த உடனே பல நாட்கள் கழித்து உனக்கு யானை முகம் பொருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விக்னருக்கு நான் குறி உரைத்தேன். அந்த விநாயக பெருமானுக்கு யானை முகம் இருக்குமா அல்லவா? இப்பொழுது இருக்கிறதம்மா. அம்மா, உண்மைதான். அப்படி வேலவருக்கு விக்னருக்கு குறி உரைத்தேன். தேவாதி தேவருக்கு குறி உரைத்தேன். அது மட்டுமல்ல, வேலவருக்கு குறி சொன்னதுனால இந்த வஜ்ரமணி குறக்குடி எனக்கு பரிசாக கொடுத்தாரு. அப்படியா? ஆமா. இருந்த போதிலும் ஆமா. இதோ தேவனுக்கு பார்த்ததெல்லாம் சரி. சரி, இப்பொழுது என் கையை பார்த்து சொல்வையா? அம்மா, உன் கைய பார்த்து நான் குறி சொல்லணும்னா, அதாவது என் குலதெய்வமாகப்பட்ட பூவாட காரியமாவ நான் நினைத்து நான் மனவருந்தி அவங்களை அழைத்தனாதான் எனக்கு குறி சொல்ல முடியும். அதனால நீங்க ஊடெல்லாம் வலித்து சாணம் போட்டு நீங்க சாணத்துல ஒரு பிள்ளையார பிடித்து நீங்க தலவாழையில போட்டு அதுல பழம் தேங்காய் உடைத்து வைத்து 10 குச்சி கல்பரை ஏத்தி தீபார்த்தனை காட்டி நீங்க முழு மனசோட பக்தியோட அமர்ந்தால் மட்டுமே என்னால குறி உரைக்க முடியும். ஆகட்டும்.